வணக்கம் சரி நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட ராசி பலன்கள். இந்த 2025ஆம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2025 ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இருக்கும். அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. சில வருடங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்காது. அந்த வகையில் இந்த 2025 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி பெற்றாலே, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 2025 எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கும். ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது. அதனால் இந்த 2025ஆம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த 2025 அப்படிங்கிறது குட் வெர்சஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும். அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த 2025 அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்னென்னா, கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சுப கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது, கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும். அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில், ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும், சிலது நெகட்டிவாகவும் இருக்கும். சிலது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும், சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும். அந்த மாற்றங்களை இது கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த 2025 அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, இந்த 2025 ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 2025 முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும். பின் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும். அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் கிரக அமைப்புகள் என்பது ஒரு கலவையான நிலைகளில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் வருடங்களுடைய பயிற்சிகள் இருக்கிறதுனால எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவாங்க. இது வரைக்கும் உங்களுடைய மனநிலையில் வந்த வெறுப்புகள், சலிப்புகள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அகல ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே இறங்குறதுக்கு முன்னாடி பலவித குழப்ப நிலைகளால் சங்கடப்பட்டு கொண்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் காரியங்கள் முடிந்த பிறகு கூட இதை நம்ம செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே வரும். ஸோ என்ன செஞ்சாலும் அதில் திருப்தி அப்படிங்கிறதே இருக்காது. ஈவன் காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சாலும் கூட அதில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் ஏதோ ஒரு சஞ்சல நிலைகளிலே அவங்க மாறிக்கொண்டு இருப்பாங்க. அவங்கள அறியாமலே அது சார்ந்த நிலைகளுக்கு அவங்க தள்ளப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த 2025 முழுமையாக அகலப்பெறுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2025 தன்னிச்சையாக எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களும் ஈடுபடுங்க. மற்றவங்களோட உதவிகளை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கிரக நிலைகளின் அமைப்புப்படி இனி கொஞ்ச நாளைக்கு கன்னிராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட இந்த நன்றி உணர்வை எதிர்பார்க்கவே முடியாது. உங்கள் மூலமாக அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களும் அவங்க எடுத்துக்கொள்ள செய்வாங்க. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி நன்றியாகவோ உபகாரமாகவோ எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து போயிட்டு இருக்கும். இதனால் உங்களுக்கு மற்றவங்க வகையில் தேவையில்லாத மனசங்கடங்கள், கசப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்றவங்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இல்லைன்னா எல்லாமே காசை கொடுத்து கடினாய விலைக்கு வாங்கின கதையாகிடும். அதனால் உங்களுக்கான விஷயங்களை மட்டும் இந்த வருடம் நன்மைகளை எதிர்பார்க்கலாம்.
ஆனால் காசிக்கு போனாலும் பிடிச்ச கர்மம் விடாதுன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் என்னதான் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களால் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. மற்றவங்க கொஞ்சம் கண் கலங்கினாலும் உங்களுக்கு மனசு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு கிளம்பிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பது, மற்றவங்களுக்காக வக்காலத்து வாங்குவது அல்லது மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பாக அந்த தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. இயற்கையாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் என்பது ஏற்படும். அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் இந்த தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. ஆலய பணிகளில் ஈடுபட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் செய்து வருவீங்க. அந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் மூலமாக இந்த தான தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டு வரும். இயற்கையாகவே மனதளவில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒருவித சாத்வ குணம் என்பது அதிகரிக்கும். அதாவது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு அப்படின்னு எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க. எதை செஞ்சாலுமே ஒரு பொதுவான வகையில் தான் அதை யோசித்து செயல்படுத்துவாங்க. யாரோ ஒருத்தருக்கோ அல்லது ஒரு சாரருக்கு மட்டுமோ நன்மை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க செயல்பட மாட்டாங்க. எல்லாருக்குமே பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பொதுவான விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் எந்த ஒரு காரியத்துலையுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. மனசில் ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க. ஏன்னா வரைக்கும் பயந்து பயந்து பதற்றத்தோடையே செய்து வந்த விஷயங்களையே இப்போ இனி அவங்க அந்த காரியங்களை விரும்பி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஆனால் திடீர்னு எப்படி இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு புரியாத வகையில் அவங்களுடைய காரியங்களில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் இருக்கும். அண்ட் கெரியர் பேஸ்டான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சிறப்புகளை பெற்று வருவீங்க. ஆரம்பத்தில் சும்மா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கிறதுனால உடன் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக நீங்கள் இருந்து வருவீங்க. தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. எதையுமே லாப நோக்கத்தோடு பார்க்காமல் எல்லாத்தையுமே சமமாக பார்த்து காரியங்களில் ஈடுபட்டு காரியங்கள் மூலமாக தொழில் வேலை உத்தியோக ரீதியான நன்மைகளை பெற்று வருவீங்க. அந்த வகையில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்று வருவீங்க. மற்றவங்களுடைய பார்வைக்கு இடம்பெற்று வருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெற்று வரலாம். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள், ஊதிய உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. அதே நேரம் கன்னிராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோகமாக இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும். நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். அதனால் இது சார்ந்த விஷயங்கள் எடுத்தவங்க ஒருத்தர் எதையும் முடிவு பண்ணிடாதீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பண வரவுகள் அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் திருப்திகரமாக அமையும். பட் அதே நேரம் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்குங்க. முன்னாடியே சொன்ன கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய குணம் என்பது அதிகரிக்கும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பொருள் இழப்பு சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஆனால் இந்த வேண்டாத காரியங்களை கொஞ்சம் ஈடுபடவே தவிர்த்துக்காங்க. சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் கூட சில கன்னிராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் இது எல்லா கன்னிராசிகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். சிலருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் அது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சு இப்போ கால நேரமும் அதுக்கேற்ற வகையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஒரு அபரிவிதத்தன்மை ஏற்படுத்தும். பெரிய லெவல்லையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் பொதுவான வகையில் இந்த 2025ஆம் வருடம் அனைத்து கன்னிராசிக்காரங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகளை உண்டாக்கிட்டு தான் இருக்கும். அப்படி கிடைத்த விஷயங்களை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு இழந்து விடாதீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் இந்த லோன் போட்டு வீடு கட்டுறது, வாங்குறது, நிலப்புலன்கள் வாங்குறது, தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க. அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு கூட இது நன்மைகளை கொடுத்து வரும். ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் பழைய கடன்களை அடைச்சிட்டா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வருடம் ஏதோ ஒரு வகையில் பண தேவைகள் பூர்த்தியாகி இந்த கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு வருவாங்க. ஸோ அப்படி இந்த பொருளாதார ரீதியான சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யுது. நிறைய பேருக்கு இந்த பழைய வீடு வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டாகும். எப்போவோ வாங்கி போட்ட நிலங்கள் ரொம்ப நாளாக விற்கணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும்.
நிறைய பேருக்கு இந்த குடியிருப்புகள் சார்ந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான வகையில் அமையும். ஸோ பொதுவாகவே இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். குடும்ப தேவைகளை நீங்களும் பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப சூழ்நிலைகளில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தவங்க இனி கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக இருந்து வந்தவங்களாம் இனி உங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. பெற்றோர்கள் மட்டுமல்ல உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரித்து வர செய்யும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்களை கொடுத்து வந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். நிறைய விஷயங்களும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரித்து தான் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணையின் சார்ந்த விஷயங்களாகட்டும் அது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். எதையும் எடுத்தோம் கோத்தம் அப்படி டிசைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுவதை தவிர்த்துக்கங்க. பொதுவாக இந்த உபயராசி உபயலக்னம் அப்படின்னு வரும்போது திருமண அமைப்புகள் உத்தரவா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை தான் இருக்கும். அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களும் சரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் சரி பெரும்பட்ட நிலைகளில் என்ன மாதிரியான சங்கடங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலை என்பது அவங்களுக்கு உண்டு. பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை ஆட்டும் உங்களோட குழந்தைகள் ஆட்டும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிட்டிங்கனாலும் போதும். இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் கொடுக்கும். ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்குது. பெருசாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் தான் வந்து போகும். அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கொடுக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னதான் நண்பர்கள் உறவினர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எல்லாமே கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. ஜென்ரலாகவே உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. பொதுவாகவே கன்னிராசி மாணவர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே எவ்வளோ விஷயங்கள் முயற்சி செய்கிற எவ்வளோ புதிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனாலும் பெருசாக எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்து வந்திருக்கும். கம்பேர் பண்ணும்பொழுது நான் மற்றவங்களை விட பெட்டராக தான் இருக்கேன். ஆனால் போட்டின்னு வரும்பொழுது நான் பின்னுக்கு தள்ளப்படுறேன். எனக்கான சந்தர்ப்பங்களே சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த வருடம் முழுமையாக மாற்றப்பட்டு மாணவர்களுடைய தேவைகள் பல விதங்களிலும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு முழுமையான முன்னேற்றம் பெறக்கூடிய வருடமாக இது அமையும். சோழால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் வருடம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றங்களை பெற்று வருவீங்க. குறிப்பாக அவங்களோட வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். யாராக இருந்தாலும் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது மட்டும்படாமல் வந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.